ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சிகப்பு அவல் லட்டு பார்க்க போகிறோம். இதை வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். ஒரு பேன் எடுத்து நான் பச்சை நிலக்கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுத்த நிலக்கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா அந்த தொலி பிரிகிற அளவுக்கு அந்த சூட்லேயே நல்லா வறுத்தெடுத்துக்கிறோம். வறுத்த நிலக்கடலைப்பருப்புனா லைட்டாக சூடு ஏற்றினா மட்டும் போதும். நான் இது அந்த தொலி பிரிஞ்சு வரதாண்டி கொஞ்சம் நல்லா வறுத்து விடணும். அது வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு 1/2 கப் போட்டுக்கோங்க நிலக்கடலைப்பருப்பு. அதோட பொரிகல்லையும் 1/2 கப்பு போட்டுக்கோங்க. நல்லா அதுவும் பொன்னிறமாக வர்றதாண்டி வறுத்துக்கோங்க. அவல் எந்த கப்பில் வறுக்கிறோமோ அதே கப்பில் தான் இந்த இதப்புறம் ஆகும். பொட்டுக்கல்லையும் அதில் 1/2 கப் எடுத்துக்கோங்க. இந்த மணிக்கு பொன்னிறமாக வரவும் அதை பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு 4-5 முந்திரி பருப்பு போட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அதே நெய்யில் நம்ம 1/2 கப்பு அவல் போட்டு அதையும் நல்லா வறுக்கணும். நல்லா மொறுமொறுன்னு வரும். அமிக்கி பார்த்திங்கன்னா நல்லா நொறுங்குற மேனிக்கு இருக்கும். அந்த மேனிக்கு வறுத்துக்கோங்க. அதுக்கு இடையில் அந்த நிலக்கடலைப்பருப்பை தொலியை உரித்து வச்சுட்டு வந்துடுவோம். தொலி உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, தொலி நீக்கிய நிலக்கடலைப்பருப்பு போட்டு எல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா அடுத்து அவல் போடும்போது கரெக்டாக இருக்கும். சும்மா 1-2க்கு அரைச்சா போதும். ஒரு 2 சுற்று வச்சு கீழே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வறுத்து வச்ச சிகப்பு அவலும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 1-2 இருந்தால் கூட போதும். இப்போ சிகப்பு அவலை போட்டுட்டு பல்ஸ் முள்ளில் 2 சுற்று எடுத்துக்கோங்க. அந்த ரவை மாதிரிக்கு வரணும். ரவை மாதிரி குருணையாக இருந்தால் தான் சாப்பிட்றப்ப வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். என் பிள்ளையை வச்சுட்டு ஒரு வேலையும் செய்ய முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா என் பிள்ளை என்ன அநியாயம் பண்ணிகிட்ருக்கு பார்த்துக்கோங்க. டான்ஸை பார்த்தீங்களா எப்படி? இதை தூக்கி வச்சதே அம்பிட்டு வேலையும் பார்க்கணும். இந்த மணிக்கு ரவை மணிக்கு எடுத்து வச்சுட்டு இப்போ பேனை அடுப்பில் வச்சுட்டு 2 சர்க்கரை நாட்டு சர்க்கரை, நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்ப்பேன் இந்த லட்டுக்கு. நிறையாவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் முட்டாய் மேனிக்கு இருக்கும். சாப்பிட்றது அவல் லட்டு மேனிக்கே தெரியாது. 2 கப்பு அதில் 1/4 கப்பு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா அந்த கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா கரைய விட்டுக்கோங்க. நல்லா கிண்டிக்கணும். இப்படி நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அது கரைஞ்சி வரும். இப்போ தான் வருது. நல்லா கொதிக்கட்டும். கொதித்து அந்த லைட்டாக அந்த தண்ணி இல்லாமல் கெட்டியாக வர மாதிரிக்கு இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா வரட்டும். இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு வரவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத அதில் போட்டுக்கோங்க. அரைச்சி வச்சது போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுக்கோங்க. கட்டி இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு அவல் லட்டு மாதிரிக்கே தெரியாமல் இருக்க தான் இந்த நீங்கள் வேணால் தேவைக்கேற்ற நாட்டு சர்க்கரை 1/2 கப் கூட போட்டுக்கலாம். தேவைக்கேற்ற மேனிக்கு நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 கப் போட்டிருக்கேன். அப்போ தான் பிள்ளைகளுக்கு வந்து முட்டாய் மேனிக்கு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கேட்டால் அவல் பிடிக்காத பிள்ளைகளுக்கு கூட இப்படி செஞ்சு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். நல்லா கெட்டியாக வர அளவுக்கு கிண்டிக்கோங்க. லட்டு பிடிக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி கெட்டியான ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கெட்டியாக வரணும். லட்டு பிடிக்கிறதுக்கு மேனிக்கு வரணும். இந்த மேனிக்கு கொஞ்சம் வந்தவும் ஒன்றோடு அந்த இதில் பேனில் ஒட்டாமல் வரும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. ஆற வச்சக்கப்புறம் கையில் நெய் தடவி, பார்த்திங்களா என் பிள்ளை எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு எனக்கு. நெய் தடவி லட்டு மேனிக்கு பிடிச்சி வச்சிங்கன்னா நீங்கள் வாட்டுக்கு வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் எப்பயுமே 3 நாளில் காலி ஆயிரும். நீங்கள் வாட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அப்பப்போ 2 பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கலாம். விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ என் பிள்ளை நான் கிண்டிகிட்டு இருக்கும்போதே எடுத்து தின்னுட்டுருக்கும். பார்த்திங்களா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிள்ளைக்கு ஏதாவது ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எதை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்டியான சிவப்பு அவல் லட்டு ரெடி.